நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. ஈரான் இஸ்ரேல் மோதல் தொடரும் நிலையில் இந்தியா தொடங்கியிருக்கும் ஆபரேஷன் சிந்து இப்போது நேபாளம் மற்றும் இலங்கையின் குடிமக்களையும் சேர்த்துக் கொள்ளும் என தெஹ்ரானில் இந்தியா தூதரகம் அறிவித்துள்ளது. ஈரானில் ஏற்பட்டுள்ள போர் சூழ்நிலையால் இந்தியா இந்த நடவடிக்கையை தொடங்கியது. இதன் மூலம் இதுவரை 517 இந்தியர்கள் விமானம் மற்றும் தரைப்பாதை வழியாக பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 1000 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த தூதரகம் ஈரானில் உள்ள நேபாளம் மற்றும் இலங்கை குடிமக்கள் உடனடியாக தங்களை மீட்க தூதரகத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என தெரிவித்து எமர்ஜென்சி எண்களையும் அறிவித்துள்ளது. போர் காரணமாக ஈரான் வான்வழி மூடப்பட்டிருந்தாலும் இந்திய மாணவர்களுக்காக 3 சிறப்பு விமானங்களை ஈரான் அரசு அனுமதித்துள்ளது. இந்த விமானங்கள் மவுத் நகரில் டெல்லி வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக யுரீமா பல்கலைக்கழகத்தில் படித்த 110 இந்திய மாணவர்கள் தரைப்பாதையாக அர்மீனியா சென்று அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி அழைத்து வரப்பட்டனர். இதில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக இருந்தனர். இதற்கு இணையாக இஸ்ரேலிலும் உள்ள இந்தியர்களையும் தரைப்பாதை மற்றும் விமானம் வழியாக மீட்கும் வேலைகளை இந்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் அவசர எச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு கூறியுள்ளது.